ஏய் மீனா, பூ அலங்காரமெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்க. ஆமாம், அண்ணி டெக்கரேஷன்லாம் சும்மாவா? ஐயோ, என்னை எல்லாரும் ரொம்ப புகழாதீங்க. இது அழகா இருக்குன்னு எனக்கே தெரியும். இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் நல்லா செய்வேன்னு சொல்லி தான் என்னைய பூ டெக்கரேஷன் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. ஆமா ஆமா, இவளுக்கெல்லாம் பூ டெக்கரேஷன் ஒரு கேடு. விஜயா, கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? நல்ல காரியத்துக்கு வந்திருக்கும், இங்கேயே வந்து சண்டை போடணுமா? உன் நார வாயை வச்சுட்டு சும்மா இரு. ஏமா மீனா, நீயும் முத்துவும் இல்லைனா இந்த நாடகமே இல்லம்மா. என்ன மாமா, இந்த நாடகத்துல முத்து மீனா மட்டும்தான் இருக்கிற மாதிரியே பேசுறீங்க. ஏன் நானும் ரவியும் இல்லையா? நாங்க தான் வந்து கேட்டரிங் சர்வீஸ் பண்றோம். எங்க சாப்பாடை மட்டும் நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்க. ஆமாம், எல்லாரும் செத்து போயிருவீங்க. சுருதி, நீ சொன்னது கரெக்டு தான். உங்க மாமனாருக்கு எப்பவுமே மீனா முத்து தான் வசதி. நம்ம எல்லாரும் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கல்யாணத்துக்கு யாரு தான் மாப்பிள்ளைய பார்க்கவே முடியல. இத வந்துட்டேன். மாப்பிள்ளை நான் தான், ஆனா போட்டிருக்க சட்டை எந்த இல்ல. மனோஜ், என்னடா பண்ணி வச்சிருக்க? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாரும் எருமச்சாணி மாதிரி மூஞ்சி வச்சிருக்கீங்க. யாரும் பண்ணாததையா பண்ணிட்டேன். கல்யாணம் பண்றது தப்பா? டேய் முட்டா பையலே மனோஜ், கல்யாணம் பண்றது தப்பு இல்லடா. பெத்த அப்பா அம்மாக்கே தெரியாம கல்யாணம் பண்றியாடா? நீதான் என் செல்ல பையன் தங்க பையன் என் மண்டையில தூக்கி வச்சுக்கிட்டு நடந்தனேடா. என்னைய கூட உன் கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருந்துட்டேடா பாவி. ஏன் விஜயா, அவனை நல்லவ மாதிரி பேசுன, இப்ப எங்க வந்து நிக்கிறான் பாரு. ஏண்டா, ஏற்கனவே செருப்படி நிறைய வாங்கியிருக்க, மறுபடியும் செருப்படி வாங்க போறியாடா? ஏய், உன்னை கட்டிக்கிறதுக்கு அப்படி யாரா இருக்கா? ஏங்க மனோஜ், நீங்க இன்னும் ரோகிணி கிட்ட டிவோர்ஸ் வாங்கவே இல்லை. அப்புறம் எதுக்காக மேரேஜுக்கு ரெடி பண்ணியிருக்கீங்க? அதுவும் எங்க யாருக்குமே தெரியாம நீங்க ரெடி பண்ணியிருக்கீங்க. ஏண்டா, ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியாம பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா ஒட்டுமொத்த குடும்பமே இங்கே தான் நிற்கிறீங்க. என்னைய நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா? ஒரே பாட்டுல ஓஹோன்னு வாழ்ந்தவன் இருக்கான். ஒரே கல்யாணத்துல கோடீஸ்வரன் ஆகுன்னு நினைச்சது தப்பா? இதுலயும் மண்ணாடி போட வந்துட்டீங்களாடா பாவியா? கல்யாணம் பண்ணி தான் கோடீஸ்வரன் ஆகுன்னு நீ நினைச்சேனா உன் பேரை கம்முன்னு கோடீஸ்வரன் வச்சுக்க வேண்டியதானே? வந்துட்டான் மூணாவது கல்யாணம் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்தையும் யாரு உள்ள விட்டது? முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. நல்லா சோறு சாப்பிடலாம் சொல்லி எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்துட்டீங்களோ? ஆமாடா மனோஜ், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் இங்க வந்து சாப்பிட வந்திருக்கோம். உன்னை மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு எங்கேயா போய் கரண்ட் கம்பத்தை பிடிச்சி சாவலாம் நான். இங்க பாருங்க மனோஜ், நாங்க ஒன்றும் சாப்பிட்றதுக்காக உங்க கல்யாணத்துக்கு வரல, சரியா? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. கேட்டரிங் சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் தான் பண்றாங்க. இந்த பூ டெக்கரேஷன்லாம் நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஆர்டர் என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம என் வீட்டுக்காரர் முத்துக்கு டிராவல்ஸ்ல இங்க வர கெஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வர்றதுக்கான பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக எங்க அத்தை விஜயாவோட பரதநாட்டிய ஷோவும் இந்த கல்யாணத்துல இருக்கு. ஓ, இதெல்லாம் தெரியாம தான் மனோஜ் கல்யாணமே பண்ண வந்தாரா? என்ன மேக்கப் போட சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு கூட்டமா இருக்காங்க. நம்ம குடும்பமே இங்க வந்திருக்கா? அப்பனா மனோஜும் வந்திருப்பாரு. ஆமா, கிளிப்பாரு. அவரு தான் இங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்காரு. கொஞ்சம் மேடல பாரு. ஓ, பியூட்டிஷனுக்கு ரோகிணியை கூப்பிட்டுருக்காங்களா? நல்ல கூத்தா போச்சு போ. மனோஜ், இங்க என்ன மனோஜ் பண்ணிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம், அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். மனோஜ், இதெல்லாம் நியாயமே இல்ல மனோஜ். நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ எதுக்கு மனோஜ் இப்படி ஒரு முடிவை எடுத்த? ஓடி போடி போக்க தவளை, உன்னை நம்பிட்டு இருந்தா நான் எப்படி கோடீஸ்வரன் ஆகிறது? நீ தான் ஏமாத்திட்டல. என்ன மனோஜ் சொன்ன? நான் உன்னை ஏமாத்திட்டேனா? எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ என் கூட பேசத்தானே செஞ்ச மனோஜ். கசகசன்னு பேசாதீங்க, எல்லாரும் வர கிளம்புங்க. நான் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து நான் அதை பேசுறேன். ஏண்டா, இவ்வளோ பிரச்சனைகளுமே உனக்கு கல்யாணம் தான் முக்கியமாடா? இப்ப சொல்றேன் மனோஜ், எனக்கு 1000 மாப்பிள்ளை கிடைக்கும், உனக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டான். இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன். உனக்கு என்ன தவிர வேற யாரும் பொண்டாட்டியா இருக்க மாட்டா, இருக்கவும் விட மாட்டேன். ஏய் ரோகிணி, நீ எல்லாம் இங்க வந்து பேசுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆளு. உன்னாலதான் என் பையன் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கான். பெத்த தாயோட பாசத்தையே மறக்க வச்சிட்டடி நீ என் புள்ளைய. என் புள்ள எது செஞ்சாலும் கரெக்டா தாண்டி இருக்கும். உங்க புள்ள இப்படியே இருந்தா தானே கல்யாணம் பண்ணுவாரு? எதுக்கு மனோஜ் இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? என் உயிரே உலகமே நீதான் நான் நினைச்சேன். எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியே. பண்ணுவியா மனோஜ்? சொல்லு மனோஜ். ரோகிணி, உன்னையவே கட்டிக்கிறேன்டி. ஆனா இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருடி. பணத்தை மட்டும் வாங்கிட்டு எங்கேயாச்சும் போயிடலாம்டி. இந்த டீலிங்கும் நல்லாதான் மனோஜ் இருக்கு. நீ கல்யாணம் பண்ணணும், ஆனா கல்யாணம் பண்ணாம இருக்கணும். ஓகேவா மனோஜ்? எல்லாரும் அடுத்த எபிசோடு வந்துருங்க. இதை விட இன்னும் தரமான சம்பவம் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு.